திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம் குறித்து திடுக்கிடும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் மூவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் பல்லடம் வழக்கிலும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. வணக்கம் மணிகண்டன். பல்லடம் இரட்டை கொலை வழக்கிலும் தொடர்பு இருப்பதாக, சிவகிரியில் நடந்த கொலைக்கும் தொடர்பு இருப்பதாக திடுக்கிடும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ரவீனா, ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த விஜயநகர் மேக்கரையான் தோட்டம் பகுதியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த ராமசாமி மற்றும் பாக்கியம் என்ற வயதான தம்பதிகளின் உடல்கள் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் பாக்கியம் அணிந்திருந்த 10 பவுன் நகைக்காக வயதான தம்பதிகள் இருவரையும் மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக 10 சிறப்பு குழுக்கள் அமைத்து சிசிடிவி ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு கட்ட விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக சம்பவம் நடந்த நாளையொட்டி பல்வேறு இடங்களில் இருந்த சிசிடிவி கேமராவுகளில் பதிவாயிருந்த காட்சிகளை ஆய்வு செய்து வந்தனர். அப்போது எந்த தடயங்களும் கிடைக்காததால் கடந்த ஏப்ரல் மாதம் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்ய மாவட்ட எஸ்பி சுஜாதா உத்தரவிட்டார். அதன்படி போலீசார் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் வடுகுப்பட்டி அருகே வாய்க்கால் கரை ஓரத்தில் உள்ள ஒரு வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் கடந்த 29ஆம் தேதி சந்தேகப்படும் விதமாக இருசக்கர வாகனத்தில் 3 பேர் செல்வது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து அந்த இருசக்கர வாகன எண்ணை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர்கள் அரச்சலூர் பாறை கிணறு பகுதியைச் சேர்ந்த ஆட்சியப்பன், அரச்சலூர் நடுப்பாளையத்தை சேர்ந்த ரமேஷ் மற்றும் அரச்சலூர் களவுமலையைச் சேர்ந்த மாதேஷ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 3 பேரையும் பிடித்து கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கடத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட அதிரடி போலீசார் காவல் நிலையம் முன்பு குவிக்கப்பட்டு உள்ளதோடு காவல் நிலையம் மூடப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் 3 பேரிடமும் போலீஸ் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் பிடிபட்ட நபர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், கோவை சரக டிஐஜி சசிமோகன் ஆகியோர் கடத்தல் காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து அந்த 3 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில பிடிபட்டுள்ள 3 பேருக்கும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமபாளையத்தில் நடந்த மூவர் கொலை சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இவர்கள் பாத்தீங்கன்னா பிடிபட்டுள்ள நபர்கள் பாத்தீங்கன்னா வாய்க்கால் கரை ஓரத்தில் உள்ள தோட்டத்தில் இருக்கும் தென்னை மரங்களில் தேங்காய்களை பறிப்பதை போல் அங்கு வசிக்கும் வயதான தம்பதிகளிடம் பேச்சு கொடுத்து அப்பகுதிகளை நோட்டமிடுவதும், பிறகு ஒரு நாளில் தோட்டத்து வீட்டில் உள்ளவர்களை கொலை செய்து தங்க நகைகளை கொள்ளையடித்து வந்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன்.